ரைட், என்ன நடக்குது பாருங்கள். எங்களுடைய விண்டோ சப்ளை கம்பெனி விண்டோ வந்து ஃபிட் பண்ணி கொண்டிருக்காங்க. எனிவே அது நடந்து கொண்டிருக்குது. ஒரு பக்கத்தால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம் தெரியும் சொல்லுங்க பாப்போம். வேறு லெவல் என்ன உண்மையிலேயே என்ன இதில் ஒரு விஷயம் என்று சொல்லி சொன்னால் இதில் நிச்சயமாக நான் சொல்ல வேணும். இந்த மேல் ரூஃப் வந்து டைல்ஸ் வந்து நல்லா பலதாக போயிருந்தது. இப்போ இந்த சைட் டபுள் ஸ்டோரியும் பின்னுக்கு தான் நாங்கள் செய்ய வந்த நாங்கள். ஆனால் இந்த வீட்டின் இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் அந்த வீட்டை செய்த விட இந்த லே அவுட் வந்து அந்த அவுட்லுக்கிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க கையோட அந்த டைல்ஸையும் மாற்ற சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் இன்னொரு லுக் வந்து அதுக்கு வந்து அடிக்குது. அதை விட இந்த வீடு புதிதாக கட்டியிருந்தாலும் உண்மையிலேயே வந்து அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, மெம்ப்ராயின் இந்த ஃபெல்த் இருக்குது தானே, இந்த அதாவது ரூஃபுக்கு கீழுக்கு வந்து யூஸ் பண்ணப்படுகின்ற ஸ்பெஷல் ஷீட் உண்டு மழை தண்ணி படாமல் போகிறதுக்கு. நாங்கள் இப்போ புது பில்டிங்களுக்கு செய்கிறோம். ஆனால் அந்த பழைய அதாவது வந்து சைட் டபுள் ரூஃப் வந்து நாங்கள் அதோட கனெக்ட் பண்ணிக்கல பார்த்துனாங்க நல்ல இதாக டேமேஜ் ஆகி இருந்தது. டைல்ஸில் கொஞ்சம் பழசு. ஸோ அதனால் அந்த லுக்கையும் சேர்த்து கையோட மாற்றி தர சொல்லி கேட்டார்கள். அதனால் ஃபுல்லாக மாத்திரம். ஆனால் அது உண்மையிலேயே ஸ்டாண்ட் அவுட் பண்ணியிருக்கு, வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க இது அப்படின்னு சொல்லி. செட் அப்படியே இருக்க போது. பட் ஆனால் போச்சு முன் டைல்கள் எல்லாமே ஃபுல்லாக மாற்றி அதோட சைட் டபுள் ஸ்டோரி ஃபுல்லாக கட்டி முடிச்சு உள்ளுக்கு சும்மா மின்னல் வேகத்தில் வெளியில் போய் கொண்டு இருக்குது. விண்டோ இன்ஸ்டாலேஷன் நடந்து கொண்டு இருக்குது. முன்னுக்கு போச்சுக்குரிய டோர்கள் பைஃபோல்ட் அது எல்லாமே வந்துட்டுது. உண்மையிலேயே எங்களுடைய விண்டோ கம்பெனினாலும் சரி அவர்களும் சரி அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இனியிலேண்ட ஹை குவாலிட்டியில் இருக்குது. விண்டோஸ் கம்பெனி நிறைய இருக்குது ஆன் த ஸ்ட்ரீட்டில். நாங்கள் எல்லாரோடையும் நாங்கள் ஒர்க் பண்ணுற குறைவு கூடுதலாக வந்து எங்களுக்கு ரிலையபிள் ஆஃப்டர் சேல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவேன். அது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அவர்களும் எங்களுடன் வந்து கோஆர்டினேட் பண்ணி டைம் செய்து தருவதால் தான் எங்களுடைய ப்ராஜெக்ட் எழுதுகள் எல்லாமே வந்து குயிக்கான கூடிய டைமில் இது முடியக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே வாங்க உள்ளுக்கு மிச்சத்தை போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது ரைட், விண்டோக்கள் பிளைண்டுகள் எல்லாமே போட்டிருக்கீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். முன்னுக்கு பிளைண்டுகள் எல்லாமே போட்டு வேறு லெவல். இது ஃபுல்லாக அலுமினியம் ஃப்ரேம், ஃபுல்லாக அலுமினியம். கூடுதலாக பிவிசி தான் எல்லோரும் செய்கிறவ. இங்கே வந்து அலுமினியத்தில் வந்து இந்த ஒர்க்கை முடிச்சதை சொல்லி கேட்டதால் அதுக்குரிய இதுகள் நடக்குது. சைட்டுக்கு வந்து சைட் டோர்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது. நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சைட் டோர் சைட் விண்டோக்கள் இதுகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி இந்த சைட் டபுள் ஸ்டோரி வந்து ஃபுல்லாக முடிஞ்சுது ரைட். ப்ளம்பிங் வேலைகள் வந்து கூடுதலாக எல்லாமே வந்து எல்லா விதமான வேலையை முடிஞ்சுது. நான் இப்போ போர்ச்சுகலால் அப்படியே வரேன். போர்ச்சுகலால் அப்படியே வந்தோம்னு சொன்னால் பக்கத்து சைட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூம் மாதிரி யூஸ் பண்ணலாம், ரூமாக யூஸ் பண்ணலாம். அந்த ரூம் வந்து இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதை விட ஃப்ளோரிங் ஒர்க் வந்து எதுவுமே முடித்தது தானே. மற்ற வந்து சவுண்ட் ப்ரூஃப் பிளாஸ்டர் போர்ட் எல்லா இடமும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்சுலேஷன் எழுதுகள் வச்சு எலக்ட்ரிக் ஒர்க்குகள் எல்லாமே முடிஞ்சுது. அதுகளுக்குரிய ப்ரிப்பேரேஷன் நடந்து கொண்டு இருக்குது. மற்றது இது வந்து கிச்சன் ஏரியா எலக்ட்ரிக்கல் முடித்து ரெடி ஃபார் பிளாஸ்டரிங். அதாவது வந்து பிளாஸ்டர் போர்ட்டுகளை நீ அடித்து இன்சுலேஷனல் வச்சு முடிக்கிறதுக்கான ஸ்டாண்டர்ட் இது வந்துடுது. இது வந்து எலக்ட்ரிக் விண்டோ ஒன்று இதில் வந்து நாங்கள் போட்டிருக்கின்றோம். அதே மாதிரி இங்கே சிங்குகள் டப்புகள் அதுகளுக்குரிய ப்ரிப்பரேஷன்கள் எங்கெங்கே சொக்கெட்ஸ் வரும் அதுகளுக்குரிய ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து முடிந்து விட்டது. இது வந்து இப்படி இது வந்து கிச்சன் டோர் அப்படி நேராக பார்த்தீங்கன்னா போர்ச்சுன்ற டோர் தெரியும். ஸோ ஒரு நேரடியான ஒரு அமைப்பு. இதில் ஒரு யூட்டிலிட்டி ரூம் இதுக்குள்ளே வருது. இங்கால சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுலேயும் ஒரு பாத்ரூம் வருது. இங்கால சைட்டுக்கு வந்து இன்னொரு டபுள் ஸ்டோரி. இந்த பார்ட் வந்து டபுள் ஸ்டோரிக்குரிய பார்ட். ஓ மை காட், நல்ல சன்ஷைன் அடிக்குது. இது இந்த கிச்சனுடைய அதாவது சைட் டபுள் ஸ்டோரி இந்த டோர்ஸை வந்து ஃபிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் தற்பொழுது. எல்லாமே எக்ஸ்டர்னல் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்டர்னல் பிளைண்டுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது டாய்லெட். இதுதான் இந்த சிஸ்டம் கீப்ரட்னு சொல்லி சொல்கிறது. இது வந்து வால்ஹாங் யூனிட்டாக பெற போதும் முழுதாக. மற்றது ஷவர் மிக்சர்கள் எல்லாமே போட்டு ப்ரிப்பேரேஷன் நடந்து கொண்டிருக்குது. இதில் எவ்வளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு விளங்குதுன்னு தெரியவில்லை. பட் இது எனிவே தெரிஞ்ச அளவுக்கு படிக்க கீழே அண்டர் ஃப்ளோ ஹீட்டிங்குரிய கனெக்ஷன்கள் எல்லாமே ஃபியூச்சரில் நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம், அவைக்கு என்னென்ன செய்வதற்கான பொட்டென்ஷியல் இருக்குன்றதை வச்சுக்கொண்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ஃபியூச்சர் ஒர்க்ஸை நாங்கள் செய்து விட்டுருக்கிறோம். இது மாஸ்டர் பெட்ரூம். இது பெரிய ரூம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். எல்லா பிளாஸ்டர் போர்ட் சீலிங் எல்லாம் அடித்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இது சவுண்ட் ப்ரூஃப். உண்மையிலேயே இந்த பிளாஸ்டர் போர்ட் கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் வந்து வித்தியாசம் கொஞ்சம் கூட. ஆனால் எங்கே பாசிபிளோ அதை யூஸ் பண்ணுங்கள். மின்னல் வேகத்தில் அளந்து வேலைகள் வந்து துரித வேகதியில்
எல்லாமே மில்லிமீட்டர் கணக்குகள் வித்தியாசத்தில் எல்லாமே லெவல் வச்சு இதுகள் பார்த்து வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குட் மார்னிங் பாய்ஸ். மார்னிங் ஆஃப்டர்நூன். மற்றது வந்து இது வந்து இன்னொரு பாத்ரூம், அந்த மெயின் பாத்ரூம்னு சொல்லுவேன். அந்த ரூமுக்குரிய ஒன் ஸ்வீட். அதே மாதிரி இதே ஒரு ரூம் பார்த்தீங்களா தெரியும் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டர் போர்ட், சவுண்ட் ப்ரூஃப், வேறு லெவலில் அமைப்பில் வேறு இதில் இருக்கும். எல்லா விதமான அதாவது பிளாஸ்டரிங்குக்குரிய ப்ரிப்பரேஷன், எங்கும் இன்சுலேஷன், எதுலேயும் இன்சுலேஷன் எல்லாமே ஃபுல்லாக வச்சு எல்லாத்துக்குரிய வேலைகளும் வந்து துரிதகதிலான அந்த ரிஜான். இது அடுத்த ரூம், சைட்டுக்கு சைட் டபுள் ஸ்டோரி. அதுக்குரிய அமைப்பு எல்லாமே மின்னல் வேகத்தில் குயிக்கான முறையில் போய்கொண்டிருக்குது. பாருங்கள். அதே மாதிரி இந்த சைட் இது வந்து பின்பக்கம் பார்த்துருப்பீங்கள். இந்த இருக்குது எக்ஸ்டென்ஷனுக்குரிய எக்ஸ்டர்னல் ஒர்க்குகள் அது முடிஞ்சுது. ஹலோ, ஹவ் ஆர் யூ? How you doing? Oh, yeah. Nice work. Well done. Fast work, huh? 40 beanie. இந்த இதுக்கு வந்து எல்லாமே பிளாஸ்டரிங்குரிய ப்ரிப்பரேஷன் எல்லாமே, அதாவது வந்து பிளாஸ்டர் போட்டுலாம் அடித்து இதை வந்து முடித்து கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தான் இது வந்து ஒரு மிக குறுகிய ஒரு காலம். இந்த வீடியோக்குள்ளே ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் தெரியும். தெரியாத ஆட்கள் இதை போய் பாருங்கள். மிக 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 குறுகிய காலம். நாங்கள் வந்ததை ஒன்றுக்கு கடைசியில் எல்லாமே நிறைய மாற்றங்கள், நிறைய இதுகள். ஆனாலும் எங்களுடைய டைம் ஃப்ரேம் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட லெஸ் தென் 3 months, இந்த 3 மாதத்துக்குள்ளே இவ்வளவு விதமான வேலைகளையும் கொண்டிருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் வந்து உங்களுக்கு தெரியும் இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி. பின்னுக்குள்ள ரியர் எக்ஸ்டென்ஷன், டபுள் ஸ்டோரி எல்லாமே இதே போன்ற அமைப்புள்ள வீடுகள் உங்களுக்கு செய்ய விருப்பமா? அதாவது வந்து என்னென்ன செய்யலாம், ஏதாவது கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்களா? இப்போ பிளானிங் பெர்மிஷன் யாரை அப்ரோச் பண்ணுறது, கால்குலேஷன் யாரை அப்ரோச் பண்ணுறது, வீட்டினுடைய வேலைகள், பாத்ரூம் ரீபர்பிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான வேலைகளும் மிக 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 குறுகிய குறுகிய காலகட்டத்தில் எஸ்பி கன்சல்டன்சின்னு சொன்னால் குறுகிய காலம். முதலாவது குறுகிய காலம், டைம் ஃப்ரேம்னு சொல்லுவேன். இந்த குறுகிய காலத்தில் அதி உயர்ந்த தொழில்நுட்பம், அதி உயர் குவாலிட்டியான ஒர்க் இதில் குறைந்த செலவிலையும் தான், குறைந்த செலவு இலையும் சேர்த்து குறுகிய காலத்துக்குள்ளேயே நீங்கள் நினைத்த ட்ரீம் ஹவுஸ் நாங்களே உங்களுக்கு நின்று படம் கேறி அதற்குரிய சகலவிதமான ரெகுலேஷன்ஸ்களை எல்லாமே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு முடித்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கையில் தருகிறோம். எனவே உடனடியாக அலையுங்கள் எஸ்பி கன்சல்டன்சி. எனது இணையதள முகவரி மற்றும் வந்து இமெயில், மற்றது வந்து எங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் அனைத்தும் வந்து கீழே டிஸ்பிளே தரப்பட்டுள்ளன. தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்த இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எத்தனையோ பேருக்கு இது போய் சேரும். இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி அன்பு கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் சுமன். நன்றி, வணக்கம். பிரித்தானியாவில் உங்கள் வீடுகளை புதுப்பிக்க விரும்புகிறீர்களா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். SP Consultancy Limited. எக்ஸ்டென்ஷன், லாஃப்ட் கன்வர்ஷன், ரூஃபிங், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் போன்ற அனைத்தையும் ஒரே நிறுவனத்தில் பூர்த்தி செய்வதுடன் பிரித்தானிய சட்டத்திற்கேற்ப ஆர்க்கிடெக்சரல் டிசைன் முதல் பிளானிங் பெர்மிஷன் வரை செய்கின்றார்கள். புதிய உத்திகளுடன் குறித்த நேரத்தில் வேலைகளை செய்து முடித்திட SP Consultancy Limited. You want it, we build it. சுமன் 07508647864